சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் 4 சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கானது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, இது ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதுவும் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அட்டை டு அட்டை தமிழை வந்து நம்ம தட்டி எடுக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா, இந்த ஓவரால் 6ல இருந்து 12 அப்படின்னு போட்டிருக்கும் பாத்தீங்களா, இந்த ஓவரால் தமிழ் டெஸ்ட்ல நம்ம 9000க்கும் அதிகமான क्वेश्चंस நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இது வந்து ஓவராலா ஒரு 90 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, 6ல இருந்து 12 வரைக்கும் ஓவராலா 90 டெஸ்ட் இருக்கும். தமிழுக்கு மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி ஓவராலா 290 பிளஸ் அதிகமான வீடியோஸ். ஓகேங்களா, இது வந்து क्वेश्चन வாட்ச் ஆன்சர் சொல்ற வீடியோஸ் கிடையாது. புக்கை ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இது புக் பேக்குக்கெல்லாம் இதெல்லாம் ஆன்சர் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் அந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா, அப்போ 290க்கும் அதிகமான வீடியோ பதிவு, 9000க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அப்படின்றதுனால இந்த பேட்ச் ஃபுல்லி ஒர்த்தா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா, இந்த பேட்ச் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா, என்கிட்ட புக்கு இல்லை சார், உங்களால் புக்கு இல்லாமல் என்னை படிக்க வைக்க முடியுமா? முடியும். ஓகேங்களா, இதற்கான பிடிஎஃப் கொடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி கொடுத்து எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ணுறது மாதிரி தான் இந்த பேட்சை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதே மாதிரி சார் நான் நிறைய படிச்சிட்டேன், படித்ததுக்கு நான் டெஸ்ட் நிறைய அடிச்சு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சார் நான் வந்து படிச்சிருவேன், ஆனால் எனக்கு வீடியோஸ் பார்த்து பிடிஎஃபையோ புக்கையோ ரீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பேட்ச் அப்படின்றதையும் நான் குறிப்பிட முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த பேட்சில் என்னென்னலாம் ஓவரால் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இயல் வைஸாக நம்ம எப்படிலாம் கொடுத்துருக்கோம், எப்படி நம்ம இதில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, பாருங்க, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தமிழ் தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பிடிஎஃப். ஓகேங்களா, ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, புக் பேக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இயல் 1 அப்படின்னா பிடிஎஃப், அதற்கான வீடியோஸ் 5 வீடியோஸ் இருக்கும். அதுக்கு ஓவரால் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு இயலுக்கு 100 கொஸ்டின் இருக்கும், அட்டை டு அட்டை இருக்கும், எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. இயல் 2 அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம், 6 வீடியோஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க நல்லா ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா, அப்ப இயல் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பிடிஎஃப், ஒரு 5 வீடியோ இருக்கு, 100 கொஸ்டின் இருக்கு. இப்போ முதல் பருவம் ஒவ்வொரு இயலா முடிச்சதுக்கு அப்புறம் முதல் பருவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் பருவத்துக்கு ஒரு ரிவிஷன் வீடியோ, அதுக்கு ஒரு 100 கொஸ்டின். முதல் பருவம் முடிஞ்சு ஒரு பருவத்துக்கு மட்டும் நம்ம எவ்வளவு கொஸ்டின் அடிக்கிறோம்னா 400 கொஸ்டின் அடிக்கிறோம். எவ்வளவு வீடியோஸ் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் 17 வீடியோஸ் மேல பார்க்குறோம். பிடிஎஃப் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்றத நீங்க தான் தெளிவுபடுத்திக்கிறோம். சரிங்களா, இது வரைக்கும் நான் எல்லா யூடியூப் சேனலையும் நானும் பார்த்துருக்கேன். நான் நிறைய எப்போதுமே நான் எல்லா அதர் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு இதை காட்டிலும் பெனிஃபிட்டாக நம்ம ஸ்டூடெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இதை காட்டிலும் யார் இதுவரை கொடுக்கல, இதை நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி யாரும் இது வரைக்கும் பேட்ச் போடலைங்க. ஒரு இயலுக்கு 100 கொஸ்டின் பிடிஎஃப் வீடியோ, இத்தனை வீடியோ கொடுத்து யாரும் கொடுக்கல. சரிங்களா, அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்க எத்தனை தடவை வேணாலும் அடிச்சு பார்த்துட்டே இருக்கலாம், நோ லிமிட்டேஷனே கிடையாது. எக்ஸாம் வரைக்கும் நீங்க எத்தனை தடவை வேணாலும் அடிச்சு பார்த்துக்கலாம். 100% வரைக்கும் நீங்க திருப்பி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒர்த்தா தான் நம்ம என்ன பண்ணிக்கோம், இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இதுக்கு வீடியோ இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ 2ஆம் பருவம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான், பிடிஎஃப் வீடியோ 100 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின் குறையவே குறையாது. அப்ப 6ஆவதுல மட்டும் நம்ம ஓவராலா 13 டெஸ்ட் அடிக்கிறோம், 1300 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்றோம், 49 வீடியோஸை நம்ம கோ த்ரூ பண்றோம் ஒரு 6ஆவதுல மட்டும். சரி, 6ஆவதுல அவ்வளோ விஷயம் இருக்கானா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பிழைகள் கூட நம்ம மேக்சிமம் பண்றதே கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஓகேங்களா,
கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா தெளிவாக படிக்கணும், திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி 6வது எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான், பிடிஎஃப் வீடியோ கொஸ்டின் 100 கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ இதே மாதிரி 7வது ஃபுல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 13 டெஸ்ட்டு 1300 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 44 வீடியோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காண்டி 44 வீடியோஸ் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம 7வது முடிச்சதுக்கு அப்புறம் 8வது அதே மாதிரி தான், எல்லாத்துக்குமே பிடிஎஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் கொஸ்டின் இருக்கு, ரிவிஷன் வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். எத்தனை பேர் ரிவிஷன் வீடியோனா கொடுக்குறாங்க? இல்ல, வீடியோவே ரிவிஷனாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 13 டெஸ்ட் இருக்கு, 48 வீடியோ ரெஃபரன்ஸ் வீடியோ, 1003 கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் அடிச்சு பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்போ எந்த லெவலுக்கு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி 9th அதே மாதிரி தான், முதல் பருவம் அப்படின்னா அதில் எவ்வளோ கொஸ்டின்? 100 100 100 100 அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 100 தான், இதில் ஒரு கொஸ்டின் கூட குறையாது. 100க்கு மேலே வேணால் எக்ஸஸாக வேணால் நிறைய கொஸ்டின் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே நம்ம என்ன இருக்கோம், 100 100 100 கொஸ்டினாக நம்ம எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எஸ். அப்போ 9ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் வந்து 13 டெஸ்ட் இருக்கு, 1300 கொஸ்டின், 50 வீடியோஸ் அப்படின்றது 9th. அதே மாதிரி 10வதுலேயும் அதே மாதிரி 13 டெஸ்ட், 1300 கொஸ்டின், 46 வீடியோஸ், எல்லாத்துக்குமே இயல் வாரியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் வகுப்புக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வீடியோஸ் ரெடி பண்ணிட்டோம். 11 12க்கு வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம போடல, இப்போ 11 12க்கு என்ன பண்ணிட்டோம், வீடியோஸ் நம்ம இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், பக்காவா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? எஸ். அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 9 டெஸ்ட் இருக்கு, 900 கொஸ்டின், 46 வீடியோ 11ஆம் வகுப்புக்கும். ஓகேங்களா? அப்ப 12ஆம் வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் 9 டெஸ்ட் இருக்கு, 900 கொஸ்டின், 9 வீடியோஸ், ஒரே வீடியோஸ்ல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்ப இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ண பிடிஎஃப், எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் வீடியோ, எல்லா இயலுக்கும் 100 கொஸ்டின் அப்படின்றது மாதிரி 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர் பண்றாங்க. இதை பார்த்தா போதாதாங்க, இதுக்கு மேலேயுமா உங்களுக்கு வேணும் அட்டை? ஓகேங்களா? சில பேர்னா 65 கொஸ்டின்ல வீடியோ போடுவாங்க, அதையும் பார்க்க இருக்காங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 100 கொஸ்டின் இங்கே தெளிவாக நம்ம கொடுக்குறோம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எப்படி இருக்கும், நம்மளோட வெப்சைட்டில் நம்ம எப்படி நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதையுமே நான் பின்னாடி அதற்கான வீடியோவும் நான் அட்டாச் பண்ணி தரேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேட்ச் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்து 20/1/2024 ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம 6 to 10 11 12 தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா ஓவரால் ஃபீஸ் வந்து 599 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து அவ்வளோ ரேஞ்சில் நம்ம பண்ணித்தர வேணாம், ஜஸ்ட் 999க்கு இதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். 100 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பேட்சை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்சஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருவோங்க. இதுக்கு மேலே ஒருத்தா யார் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதை டைரக்ட் ஓப்பன் சேலஞ்சோட வச்சுக்கோங்க. இதை விட ஒருத்தா தந்திருக்காங்க சார், இதை விட காசு, இதை விட 99 விட கம்மியாக கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா இது டைரக்ட் சேலஞ்சாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? எஸ். எல்லாத்துக்குமே பிடிஎஃப், அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் வீடியோ, எல்லாத்துக்குமே ரிவிஷன் வீடியோ, ஒவ்வொரு இயலுக்கும் 100 கொஸ்டின், எல்லாத்துக்கும் டேர்ம் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்றது மாதிரி ஓவராலாக சரிங்களா 9000 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் ஜஸ்ட் 999க்கு. இதுக்கு மேலே ஒரு ஒர்த்தான ஒரு பேட்ச் எப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லை நான் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்மில் பே பண்ணி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதற்கான மொபைல் நம்பரும் கீழே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு நீங்கள் டீட்டெயில் அனுப்பி விட்ருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தமிழ் அதை விட அப்கிரேடு. ஓகேங்களா? தமிழ் எப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் சரிங்களா, அது சம்பந்தமான வீடியோ கிளாஸஸ், அதே மாதிரி அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். பக்காவாக நீங்கள் உள்ளக்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா வேற எங்கிட்டுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. உள்ளக்கள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இது காட்டுமா சார், விளம்பரம் ஏதாவது காட்டுமா, ஒன்றுமே காட்டாது, எதுவுமே இருக்காது, டிஸ்ட்ராக்ஷனே இங்கே கிடையாது. உள்ளக்களை வந்துட்டீங்கன்னா படிப்பு மட்டும்தான்.
கடிவாள கட்டின மாதிரி தான் இருப்பீங்க. உலகில் வந்துட்டா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், அதை ஓப்பன் பண்றீங்க, படிக்கிறீங்க, வீடியோ கிளாஸஸ் பாக்குறீங்க, ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க, இதுதான் இருக்கும். ஓகேங்களா சார்? ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கூகுள் ஃபார்ம்னா கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட்டை நீங்க வேற எங்கேயுமே நார்மலா ஓப்பன்லன்னா கிடைக்காதுங்க. ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம் கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? இது ஒரு ஆப் மாதிரி தான், மினி ஆப்பே தான். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க கிளிக் பண்ணலாம். எத்தனை கொஸ்டின் இருக்குன்றத காட்டிடும், எத்தனாவது கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்கன்னு காட்டிடும், எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டிடும், எவ்வளவு டைம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு காட்டிடும், எல்லாமே பக்காவா காட்டிடும். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின்ல வந்து நீங்க எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எத்தனாவது கொஸ்டின் அட்டன் பண்ண நினைச்சாலும் அந்த கொஸ்டின்ல போய் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்குன்னா யாரும் தரமாட்டாங்க. சரிங்களா? இதை பெனிஃபிட்டா எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஓகேங்களா? அப்ப இதை நீங்க கரெக்டா என்ன பண்ணலாம், ஆன்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினை வாசிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து சரியானதா தப்பானதா கரெக்டா காட்டிடும். மன்னிக்கவும், சரியான பதில் வந்து மடல் தான் அப்படின்றத அங்கேயே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, டக்குன்னு உங்களுக்கான பதில் வந்து அங்கேயே கிடைச்சிடும். ஓகேங்களா?